ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? பக்கம் சனி படுத்தும் பாடு. சனி கொஞ்ச நாள் நிறைய நாள் வக்கரமா இருந்தாரு, குரு நிறைய நாள் வக்கரமா இருந்தாரு. இப்போதான் குரு பகவான் உருப்படியா 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போதான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது பெரிய பணங்களை அள்ளித்திருக்கு. தங்கம் உங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த வருஷம் அனுகிரகம் கிடைக்க போகிறது. இதுதான் பெரிய விஷயம். தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க. அது சொல்லுகிறார்கள், கிரகங்களிலே இந்த பொன்னார் மேனியன் என்றக்கூடிய குரு பகவான் தான் தங்கம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் சகோதரி எல்லாம் 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் யாராவது தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா அந்த நகை திரும்ப கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க, அது கிடைக்காது. ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஆயுஷ் அதிகமாக. ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராசியிலே 365 நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார். இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் 1 வருட காலம் சஞ்சரிப்பார். மே 14 துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே 14 வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும். புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர். இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா, நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு. புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர். படிப்பை சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன். அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான், அதே கேரக்டர் தான். படிப்பு இந்த மாதிரி இது எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு. அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போகிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான், ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா, ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம். எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார். தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மேனியன் எனக்கூடிய தங்கமாக கருதப்படுகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. காரணம், குரு வந்தாதான் கல்யாணம் ஆகும், குரு வந்தாதான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்திலே 2 விதமான பயிற்சிகள். ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவை ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம். அவ்வகையில் மே 14ஆம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார், யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்காகவே செட்டான இயர்னு இந்த இயரை சொல்லலாம். அட போங்க குருஜி, எனக்கு தெரியாதா? ஒவ்வொரு ராசிக்கு நீங்கள் இதே தான் சொல்லுவீங்க. ரிஷபராசிக்காரனை பார்த்தா ரிஷபராசிக்காரனாவே மாறிடுறது. அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மை என்னவென்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்த போதும் போன வருடம் அது கரெக்டாக அந்த பேக்கெட்டில் விழலை. காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் சனி படுத்தும் பாடு. சனி கொஞ்ச நாள் நிறைய நாள் வக்கரமாக இருந்தார், குரு நிறைய நாள் வக்கரமாக இருந்தார் நிறையா. அதனால் இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்கங்கிறதா பேர். 10ல் சனி இருந்தார் தான் பேர். அது எத்தனை நாள் உருப்படியாக இருந்தாருங்கிறது தான் கேள்வி. நிறைய நாள் அவர் வக்ரமாக தான் இருந்தார். அதேமாதிரி குருவும் அப்படி தான் ராசியில் இருந்தாருன்னு தான் பேர். அவர் ரிவர்ஸ் ஆகி மேஷத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 9-10 மாதம் அவர் ரிவர்ஸ்லேயே தான் இருந்தார். இப்போ தான் குரு பகவான் உருப்படியாக 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது பெரிய பணங்களை அள்ளித்திருக்கிறார். பண வரவு என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே கோல்டு கிடைக்கிறதுங்கிறது கோல்டு கிடைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால், அது கோல்டுங்கிறது ஒரு பெரிய எட்டாக்கனியாகவே மாறிவிட்டது. ஏழைகளுக்கெல்லாம் இன்னும் பிற்காலத்தில் சொப்பனம் மாதிரி, கனவு மாதிரி ஆகிடும் போல இருக்குது. காரணம் என்னவென்றால்,
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த தங்கம் உங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த வருஷம் அனுகிரகம் கிடைக்க போகிறது. இதுதான் பெரிய விஷயம். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தங்கம் சேரப்போகிறது. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பொன்னார் மேனியன், பொன்னார் மேனியனே அது சொல்லுகிறார்கள். கிரகங்களிலே இந்த பொன்னார் மேனியன் என்றக்கூடிய குரு பகவான் தான் தங்கம். அதனால தான் ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரதரஸ்ரஜாம் என்றெல்லாம் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த குரு பகவானை தங்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த தங்கத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். நிறைய தங்கம் சேர்த்த போறீங்க. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் படிப்பை தரப்போறார். இன்னைக்கு நாளில் உலகத்தில் எது பெரிய சாதனை, எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறது தான். ஒரு காலத்தில் முன்னெல்லாம் அவ்வளோ யார் நாலேஜுங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய தரம் என்பது மதிப்பிடப்படும். பெரிய புத்திசாலி, பெரிய மேதை, அவர் எவ்வளோ பெரிய ஞானி, இப்படிலாம் இருந்தது. இன்று யார் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களோ அவர்கள் தான் பெரிய ஆளாக என்று நாம் பேசிக்கொள்கிறோம். எத்தனை பெரிய வீழ்ச்சி! 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது படிப்பு சம்பந்தப்பட்ட ஞானத்தை தருவார். உலகத்தில் யார் மிக உயர்ந்தவர்னா சாட்சாத் அந்த வித்யாம்பிகை சரஸ்வதி தேவி தான். யார் தன்னுடைய வித்யை கூட இருக்கோ அவங்க தான் உலகில் மிக உயர்ந்தவர்கள். அது வித்யை இருந்தால் பணம் தன்னால் வரும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் சகோதரி எல்லாம் 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல் தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து பெரிய இமாச்சல சாதனை செய்தவர்கள்லாம் உண்டு. படிப்பில் போட்டி, நீ 450, நான் 480, நீ 480, நான் 500, இப்படிலாம் போட்டி போட்டு படித்த காலமெல்லாம் உண்டு. இன்று படிப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு போட்டிக்கான இடமாக மாறிவிட்டது. அந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்று யாரெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறீங்களோ, நுழைவுத் தேர்வு படிக்கிறீங்களோ, நீட்டு தேர்வு, ஜிட்டு என்னென்னமோ தேர்வுலாம் சொல்கிறீங்க, கேட்டு தேர்வு, அத்தனை தேர்வுகள் நீங்கள் பாஸ் ஆவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் பாஸ் ஆவீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார். உலகத்தில் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளே இருக்காது, கடனே இருக்காதுங்கிற நிலைமையை உருவாக்குறார். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ரிஷபராசிக்காரர்கள் யாராவது தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா அந்த நகை திரும்ப கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க, அது கிடைக்காது, அவ்வளோதான். அதனால் நகையை மட்டும் பிளட்ஜ் பண்ணிடாதீங்க. அதே குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஆயுஸ் அதிகமாகிறது, ஆயுள் விருத்தி போன்றவை ஏற்படுகிறது. என்றுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆயுசுக்கு இப்போ அதே இடத்தை சனி பகவானும் பார்ப்பதால் ரிஷபராசிக்கார பெண்கள் இருப்பாங்க, என்னோட கணவருக்கு டாக்டர் உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஐசியூவில் இருக்காரு, கை விரிச்சிட்டாங்க என்றெல்லாம் ஏற்பட்டால் அந்த நிலைமையெல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்களாக இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் அமைந்து விடுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு 2வது விஷயம் என்னன்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து ராகு அரசனை போன்ற யோகங்களை தருகிறார். 10ஆம் இடத்து ராகு எப்பவுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம், இயந்திரவியல் சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு பகவான் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி தருவார். புதுசாக ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியை உருவாக்கி தர்றதுல 10ல் இருக்கக்கூடிய ராகு பெரும்பங்கு வகிக்கிறார். அந்த 10ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உண்டாகி நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் புகழும் பெயரும் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். என்றைக்குமே குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வர்றது குடும்பஸ்தானத்தில், 2ங்கிறது குடும்பம், 2ங்கிறது வாக்கு, 2ங்கிறது தனம். அந்த தனத்தில் குரு பகவான் அமர்வது. நம்ம எல்லாருமே பணம் பணம் பணம்னே பார்த்துட்டு இருக்கோம். 2ங்கிறத படிப்புன்னும் பார்க்கணும், 2ங்கிறத வாக்குன்னும் பார்க்கணும். இப்போ நல்லா பேசக்கூடியவர்கள், பேச்சு திறமையால் பட்டிமன்ற பேச்சாளர்கள், அந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் போன்றவர்களாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த பொன்னையும் பொருளையும் வளங்களையும் தரப்போகிறார். ரிஷபராசிக்கு 2வது வீட்டுல தான் குரு பகவான் பயிற்சியா இருக்காரு. இத்தனை வருட காலமாவே ரிஷபராசியில உங்க வீட்டுல தான் குரு பகவான் இருந்தாரு. அப்ப ஒரு ஜாதகத்துல குரு பகவான் பலமா இருந்தனால படிக்கிற குழந்தைங்க நல்ல ஒரு படிப்பும், படிச்ச குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பும், காலதாமதமா திருமணம் நடக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, திருமண ஏற்பாடுகள், திருமணமே நடக்கக்கூடிய தருணம் 2025க்கு முன்ன வரைக்கும் உண்டு. உங்க ஜாதகத்துல நாகதோஷமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல வரும், அதுவும் ஒன்னும் பண்ணாது. 2015 14க்குள்ள கல்யாணம் பண்ணவங்களுக்கு குடும்பம் சுபிக்ஷம் அடையும்.
ஆனா 2024க்கு முன்ன வரைக்கும் கல்யாண காட்சி பண்ணவங்க கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாறக்கூடிய ராசி நீங்க தான். 25 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகம் நிக்காது, பிரிஞ்சுத்தான் இருக்கணும். இது விதி ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா உங்க ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வந்திருக்கும் ராகு தோஷம் இருக்கும். உங்க முன்னோரை நீங்க வழிபடணும், உங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணியிருந்தாதான் உங்க இல்லறமே நல்லா இருக்கும். ஆனா நீங்க டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பெரிய படிப்பு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரா வரக்கூடிய தன்மை ஆசை இருக்கும். இதுல நிறைய ஆசைகள் உடையவங்க பெண்கள் தான். இந்த பெண்களுடைய படிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்க முடியாது. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதாரம் கம்மியா இருக்கும், ஆனா ஆசை இருக்கும். இருந்திருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசி, நெருப்பு நிலராசி. இருந்த இடத்துல இருந்தே ஏசி காத்து கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். கல்லு மண்ணு சுமக்கக்கூடிய வேலை எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இருந்திருந்தாலும் ரிஷபராசியில ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு செய்யக்கூடிய வியாபாரம் இனிமேதான் செழிக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்க வீட்டுல இருந்தனால குரு பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் ஆவாது, எதிரும் புதிரும். இப்ப ராசிக்கு 2வது வீட்டுக்கு போயிட்டாரு, குடும்பம். இனி உங்க குடும்பம் சுபிக்ஷம் அடைய போகுது. ரிஷபராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தெளிவு கிடைக்க போகுது, ஒற்றுமையான இருக்கக்கூடிய வாழ்க்கை வரப்போகுது. ஆனா ரிஷபராசியில நிறைய பெண்கள் விவாகரத்து ஆகக்கூடிய தன்மைக்கு ஆள்படக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும் 2025க்கு. ரிஷபராசிக்கு 2வது வீட்டுல தான் குரு பகவான் பயிற்சியா இருக்காரு. இத்தனை வருட காலமாவே ரிஷபராசியில உங்க வீட்டுல தான் குரு பகவான் இருந்தாரு. அப்ப ஒரு ஜாதகத்துல குரு பகவான் பலமா இருந்தனால படிக்கிற குழந்தைங்க நல்ல ஒரு படிப்பும், படிச்ச குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பும், காலதாமதமா திருமணம் நடக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, திருமண ஏற்பாடுகள், திருமணமே நடக்கக்கூடிய தருணம் 2025க்கு முன்ன வரைக்கும் உண்டு. உங்க ஜாதகத்துல நாகதோஷமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல வரும், அதுவும் ஒன்னும் பண்ணாது. 2015 இருந்து 14க்குள்ள கல்யாணம் பண்ணவங்களுக்கு குடும்பம் சுபிக்ஷம் அடையும். ஆனா 2024க்கு முன்ன வரைக்கும் கல்யாண காட்சி பண்ணவங்க கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாறக்கூடிய ராசி நீங்க தான். 25 வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகம் நிக்காது, பிரிஞ்சுத்தான் இருக்கணும். இது விதி ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா உங்க ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வந்திருக்கும் ராகு தோஷம் இருக்கும். உங்க முன்னோரை நீங்க வழிபடணும், உங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணியிருந்தாதான் உங்க இல்லறமே நல்லா இருக்கும். ஆனா நீங்க டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பெரிய படிப்பு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரா வரக்கூடிய தன்மை ஆசை இருக்கும். இதுல நிறைய ஆசைகள் உடையவங்க பெண்கள் தான். இந்த பெண்களுடைய படிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்க முடியாது. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதாரம் கம்மியா இருக்கும், ஆனா ஆசை இருக்கும். இருந்திருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசி, நெருப்பு நிலராசி. இருந்த இடத்துல இருந்தே ஏசி காத்து கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும்.
கல்லு மண்ணு சுமக்கக்கூடிய வேலை எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இருந்திருந்தாலும் ரிஷபராசியில ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு செய்யக்கூடிய வியாபாரம் இனிமேதான் செழிக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்க வீட்டுல இருந்தனால குரு பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் ஆவாது, எதிரும் புதிரும். இப்ப ராசிக்கு 2வது வீட்டுக்கு போயிட்டாரு, குடும்பம். இனி உங்க குடும்பம் சுபிக்ஷம் அடைய போகுது. ரிஷபராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தெளிவு கிடைக்க போகுது. ஒற்றுமையான இருக்கக்கூடிய வாழ்க்கை வரப்போகுது. ஆனா ரிஷபராசியில நிறைய பெண்கள் விவாகரத்து ஆகக்கூடிய தன்மைக்கு ஆள்படக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோம் 2025க்கு முன்ன. ஏன்னா குருனாவே வனவாசம், குருனாவே பாத்தீங்கன்னா பிரிவு. ஒருவேளை குரு தசை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்க பிள்ளைங்க கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. அதனால இந்த 2025 உங்க வாழ்க்கை இந்த பெயர்ச்சிக்கு மேல சுபிக்ஷம் வரப்போகுது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கால தாமதமா திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்கெல்லாம் பெரிய ட்ரீம்காரங்க. எனக்கு தனியா ஒரு வீடு வேணும், ஒரு பைக் வேணும், ஒரு கார் வேணும், ஒரு டிவி வேணும், ஏசி வேணும், இப்படி லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை உடையவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப் வைக்கிறவங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். ஸ்டோர்ஸு, கம்பெனிங்க, இப்படி உட்கார்ந்த இடத்துல சேர்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க எல்லாமே ரிஷபராசியா தான் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கால தாமதமா திருமணம் நடக்கக்கூடிய ஆசைப்படுறவங்களுக்கு திருமண ஏற்பாடு உறுதிங்க. உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. மணிவிழா, மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. ஆக மொத்தம் 2025 யோகக்காரங்க யாருன்னு கேட்டா நீங்க தான். பக்கத்து வீடு தான் குரு பெயர்ச்சி. அதனால நல்ல நிலைமைக்கு வரணும். நல்லா படிங்க, படிச்சு வேலை வெட்டி தேடி கல்யாணம் காட்சி முடிச்சு புள்ள குட்டிங்களை பெற்று தாய் தகப்பனுக்கு பெருமையை சேர்த்து கொடுங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி யுக்தி இருக்கும். நீங்க வீணா கடன் வாங்க மாட்டீங்க. இருந்திருந்தாலும் 2025 ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய. ரிஷபராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார். அப்போ ஜென்ம குரு என்றாலே என்ன சொல்லுவோம்னா, நமக்கு பல விஷயங்கள் செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட செய்யும் போது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பதட்டமான சூழ்நிலை. என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலும் என்ன ஆகும், ஒரு பதட்டமான சூழ்நிலையை என்ன பண்ணுவார், குரு பகவான் கொடுத்திருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ஸோ அப்போ ஒரு வருஷம் நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி இருக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அது நடக்கலை. இனிமேலாவது நினச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ மிதுன ராசிக்குள்ளே அவர் மே மாதம் 14ஆம் தேதி உள்ள நுழையும் பொழுது அதுக்கப்புறம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? மே மாதத்துலேருந்தே ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியும். அது எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் 2ல் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய 5ஆம் பார்வை எந்த ராசியில் உள்ளதுன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான துலாம் ராசியில் உள்ளது. அதுக்கடுத்தபடியாக சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு
8ஆம் வீடான தனுசு ராசியில் உழுது. அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய மிக விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கும்ப ராசியில் உழுது. அப்போ இந்த பார்வை வந்து ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்த இடத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதை விட அவர் எந்த இடத்துலேருந்து அமர்ந்து அவர் எத்தனாம் பாவகத்தெல்லாம் பார்க்காரு, உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த ராசியெல்லாம் பார்க்காரு அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்களாக நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என்னடா பண்ணன்னு தெரியல, எப்படி இந்த கடனை அடைக்க முடியல, கடன் தொல்லை தாங்க முடியல, ஃபோன் எடுத்தால் கடன், ரோட்டில் நடந்தால் கடை, ஒரு வீட்டில் இருந்தால் கடை, அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளால் இருக்க முடியல. பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பவர்கள் ஃபோன் அட்டன் பண்ணவே கொஞ்சம் சில நேரங்களில் தயக்கங்கள் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இனிமே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐயா எங்களுக்கு கடன் இல்லை, ஆனால் எங்களுக்கு 100 விஷயம் இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்லை எங்களுக்கு 2மே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாருங்க. இப்போ கடன் சுமை குறைய போகுது, நோய் நொடி விலக போகுது. இந்த 2மே மனுஷனுக்கு குறைஞ்சிருச்சு இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா அவரை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. இயற்கையாகவே இதுதான் நம்ம மனசை போட்டு வாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஆயுதம். ஸோ அது உறுதியாக இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அம்மாவளி சொத்தில் தாய்மாமா கையெழுத்து போடுறது தான் பிரச்சனையாக இருக்குது. எங்கள் தாய்மாமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, தாய்மாமாவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிஷபராசி என்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா இனிமேல் உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, சொத்து பிரச்சனையில் உள்ள சுமூகமான பேசி அதை வந்து உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பார்வை மூலமாக பெறப்போகிறீர்கள். அனைவரிடமும் இருந்த கருத்து வேறுபாடு, அதாவது இயல்பாகவே நீங்கள் உங்களை அறிஞ்சு தவறு பண்ண மாட்டீங்க, பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் நல்லது செய்யணும், முடிஞ்ச அளவு நம்ம ஒரு கடினமாக அவங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நம்ம வளர்கிறோமோ இல்லையோ அவங்க வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இயற்கையாகவே இருக்கும். சிரித்த முகத்துடன் பேசக்கூடிய நபர்களில் நீங்கள் முக்கியமான நபர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போன வருடங்கள் நடந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சாதகமான சூழ்நிலை இல்லாதனால நிம்மதியான வாழ்க்கையை தேடி நீங்களே ஓடி அலையக்கூடிய காலமாக இருந்து வந்துச்சு. உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் யாருன்னே உங்கள் கூட பயணிக்க முடியல. புரியாத நபர்கள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களே உங்கள் கூடயே பயணித்து இந்த ஒரு வருஷத்தை உங்களை ஒப்பேற்ற வச்சிட்டாங்க. அப்போ நிம்மதி எங்கடா இருக்குது, நல்ல நண்பர்கள் எங்கே கிடைப்பாங்க, நல்ல உறவு எங்கே கிடைக்குங்கிற தேடி அலையக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்திலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த குருவின் பார்வை மூலமாக உங்களிடமிருந்து பிரிந்து போன உங்களை புரியாத நபர்கள் இனிமே உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து சரணடைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூட கண்டுபிடிச்சிட்டேன், கண்ணுக்கு தெரியாத எதிரி எவனே தெரியல என்னை மறைமுகமாக தட்டிக்கிட்டு இருக்கான், நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆப்போசிட்டாக எனக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்ககிட்டருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான செயல்பாடுகள். அப்போ அந்த மறைமுகமான செயல்பாடுகளில் உள்ள பாதிப்பு தன்மையை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக பார்த்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அப்போ மறைமுகமாக, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத துரோகியாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல்
உங்களை ஃப்ரீ மைண்டாக உங்களுடைய வேலை எதுவோ, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவோ, உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள் எதுவோ அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது. இப்போ பல நாட்களாக நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருப்பீங்க, கட்டின பணம் உங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். ஆகா, நம்ம பல முயற்சி எடுத்திருப்பீங்க, அதற்கான முயற்சிகள் எடுத்துமே இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 8ல் உழுது பார்த்தீங்கன்னா, அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் இடையில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமான சூழ்நிலை. ஒரு எதிர்பார்ப்புகளை வெற்றிகரமாக நடத்தி குறிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார் என்று பார்க்கிறோம். அப்பா வழி சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்குது, அப்பா சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க, இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்க அந்த விஷயங்களை தொல்லை பண்ணுறாங்க, தோட்டத்துக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கே முழுமையாக கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றலும் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களுடைய புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எங்கே போனாலும் இனிமேல் உங்களுடைய பெயர்களில் எந்தெந்த இடங்கள்லாம் ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. ஆசிரியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேபோல் ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுக்கீங்களோ உங்களுடைய அரசாங்க வேலைக்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஐயா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மைனஸ் ஆகிடுது, நான் கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு என்ன பண்ணே தெரில அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இனிமே முழு நம்பிக்கையுடன் முழு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சி எடுங்க. கட்டாயமாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மேக்சிமம் கவனம் செலுத்தணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உறுதியாக குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வை மூலமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆலங்குடி சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். வருடத்துக்கு 2 முறையாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் திரு ஆலங்குடி போய் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம், உடல் ரீதியான பிரச்சனை, தேவையில்லாத தடை, இந்த 3மே விலகிட்டால் அவன் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக துவக்கி வைக்கிறார். முடிந்தளவு என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, வெற்றி உங்களுக்கே. ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியா இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பயிற்சியா இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான், ஒரு பாவகம். 2ஆம் இடத்துல ஒரு குருவோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே அந்த வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது ரொம்ப எளிமையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். 2ஆம் இடம்ன்றது அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், அடுத்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம், அதே சமயத்துல உங்களுடைய வாக்கையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வாங்கின கடனுக்கு ஏதாவது நீங்க அந்த ஒரு
டைம் கேட்டிருக்கிறீங்க, இப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். அந்த 2ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறது உங்களுடைய வாக்குனுடைய தன்மையை, நீங்க பேசின பேச்ச அப்படியே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு அழகா ஒரு எளிமையா அந்த அழகுலையும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான குடும்பமா இருக்கும். உங்களுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க எப்போதுமே. அதே சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணி செய்வீங்க. ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த நகையை சேகரித்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நகையை அணிபவதற்கும் ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு பல மடங்கா லாபத்தை பெருக்குவதுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 1.5 வருடமாக ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில்ல பெருமளவு லாபத்தை இவர்களால சந்திக்கவே முடியல. இந்த லாபத்தின் அளவு குறைவதனால பாத்தீங்கன்னா இவர்களால பெரும் அளவு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க எதிர்பார்த்து இருந்தது ஒரு டைம், ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியா நடந்துட்டு இருக்குது. இதனால உங்களுக்கு கொடுத்த வாக்கை கடன்காரங்களிடையோ இல்ல குடும்பத்திலேயோ பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டவே பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு வருடமாக அதை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பணம் வருது, பணம் காசு வருது, எல்லாமே வருது, ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல தேவையில்லாத அவமானங்கள்ல போய் மாட்டியிருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம குருன்றது இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். எப்படி நமக்கு ஜென்ம சனி வந்தோடனேயே 7.5 சனின்ற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஜென்ம குருக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த ஜென்ம குருல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல அதிகப்படியான அவமானங்கள், நீங்க செய்யாத தப்புல போய் மாட்டிக்க கூடிய ஒரு சிச்சுவேஷன், அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இப்ப இளம் வயதினர்கள் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஒரு டெம்பரவரி போஸ்டிங்கா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு 6 மாதத்துல கிடைக்க வேண்டிய அந்த நிரந்தர ஒரு தகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுல ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாவே இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்காது. ஒரு 6 மாசத்துல நம்மளை பெர்மனண்டா ஆக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே அந்த ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாத அவமானங்கள், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்கு உண்டான தலைமறைவான ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பார். இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா மேடம்? நாங்க எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து அதுல ஏமாற்றம் மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு அலைச்சல்களும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்த போய் ஒரு ஆர்டர்ஸ் வாங்கணும், இல்ல ஏதோ ஒரு சில சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்ற போது நீங்க இது நாள் வரைக்கும் போன் மூலமாக செஞ்சுட்டு வந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நேர்ல போய் அந்த கஸ்டமர்ஸை, கிளையன்ஸை, சப்ளையர்ஸை பார்த்து நீங்க அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இதற்காக நீங்க ஊர் விட்டு ஊர் போறது, மாநிலம் விட்டு மாநிலம் போறது, சில பேருக்கு அவுட் சைடு
அதாவது கண்ட்ரீஸ்க்குலாம் போறது, நீங்க எங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த கிளையன்ஸை நீங்க அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு வர்றது, இத மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில்முறை ரீதியாக இந்த குரு பகவானின் பெயர்ச்சி சில நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அதிகப்படியான அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைச்சலும் இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போது. வருமானங்கள் இருக்கு, கண்டிப்பான வருமானங்கள் இருக்கு. ஆனா அந்த வருமானங்கள் இப்போ உங்களுக்கு உடனே யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் சில சிக்கல்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 2ஆம் வீட்டுல என்னென்ன நட்சத்திரத்தை கடக்கிறாரு அப்படின்ற போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால அந்த விரய செலவுகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய கலத்திராதிபதி. அதனால திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களுக்கு இந்த பண வருமானங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கிறாரு இந்த குரு பகவான். ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள், எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருந்ததோ, அதாவது வேலை போயிட்டு இருக்கிறீங்க, வேலை இழப்புகள் இருந்துருச்சு, வேலையை விட்டுட்டோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மே மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிரமங்களோட, அதாவது தடைகளும் அதிகமாக இருக்கும், அடுத்து சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஆனா அங்க வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சிரமங்கள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் தொந்தரவு இந்த காலகட்டம், அதாவது அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியோ, ஏன்னா புதனுடைய ராசியில இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் அலர்ஜி, நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடைச்சலை, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, அதனால உங்களுக்கு ரெகுலரா ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து அந்த குரு பகவானை, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தையே அந்த குரு பகவான் கடக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம், உங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் மீடியால இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சினி துறையில இருக்கிறவங்க, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எடிட்டிங்கோ சினிமாட்டோகிராஃபியோ, அடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறவங்க, இந்த மாதிரியாக நடிப்புல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து குணச்சித்திர நடிகர்களா இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் மீடியா துறையில யாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பெயர்ச்சியின் இறுதி காலகட்டத்துல, அதாவது 2025 செப்டம்பருக்கு மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவின் பேரில் தான் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த மிதுன ராசியில இருந்துட்டு அந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கடன்கள் குறைவதற்கு, சில கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால அதிகப்படியான தெய்வீக வழிபாடுகள், பரிகாரங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அதிகப்படியான நேர்த்தி கடன்கள்லாம் வச்சிருப்பீங்க.
ரிஷபராசி என்பர்கள் இந்த கோயிலுக்கு வரேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு வரேன், அடுத்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறேன், திருமண தடையா இருக்கிறவங்களு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறதாக வேண்டுதல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாமே, பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான, அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம், புதிதாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, இன்னமும் கடன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாரெல்லாம் டைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிரிவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பிரிவே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க இன்னமும் திருமண வாழ்க்கை, அதாவது மறு திருமணம்ன்றது ஏற்படக்கூடிய, அதுதான் அந்த பிரிவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப தொழில் தொடங்கலாமா அப்படின்றவங்கள இருக்கிறவங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில்ல சிறிதளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவருகின்ற ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.